தேவனுடைய வாக்குத்தத்தம் ஆபிரகாமோடு கூட இருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய மனைவிய சகோதரின்னு சொல்லிட்டான். ஆகவே ராஜ அரண்மனைக்கு அவள் போக வேண்டிய ஒரு நிலைமை. தூதனை அனுப்பி சொல்றாரு, இந்த மகள் ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, இவளுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது. அப்படி நீ செஞ்சுட்ட, இந்த ராத்திரியோடு நீ என்ன ஆயிருவ? செத்து போயிருவ. ஒரு மனிதன் தேவ மனுஷனாய் இருந்தால் அந்த குடும்பத்திற்கு விரோதமாய் யாராகிலும் எழும்பினால் கர்த்தர் அதை கவனிப்பார். ஆகவே நீங்களும் நானும் அவருடைய வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் இருப்பதினாலே நம்முடைய குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அந்நியர்களோ அதிகாரிகளோ ராஜாக்களோ யாராயிருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்திற்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நேரடியான பாதுகாப்பை கொடுத்து அவர்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார்.